வணக்கம். 28/8/2025 இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். யாரையும் நம்பி பணத்தை தர வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று தேவையற்ற செலவுகளை சந்திப்பீர்கள். வேலைக்கு செல்லும் வழியில் சில இடர்பாடுகளை சந்திப்பீர்கள். இதனால் சற்று மன உளைச்சல் ஏற்படக்கூடும். மிதுன ராசி அன்பர்களே, 5ஆம் வீட்டில் சந்திரன் உள்ளார். குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் உள்ளார். இது பரிவர்த்தனை யோகமாகும். எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். விட்டுப்போன வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். இன்று வெற்றி நிறைந்த நாளாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே சுக்கிரன் உள்ளார். இதனால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். பெண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டு இன்று தேடுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, 3ஆம் இட சந்திரன். இன்று முயற்சி செய்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. இன்று ஒவ்வாமை பிரச்சனையால் அவதிப்படுவீர்கள். அதை மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்படலாம். இதை சுமூகமாக உட்கார்ந்து பேசி தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். இதனால் நீங்கள் செய்யும் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களால் மிகுந்த நன்மை ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும். வீண் செலவுகள் ஏற்படலாம். இதனால் மன உளைச்சல் ஏற்படக்கூடும். எனவே வீண் செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, செய்யும் தொழில்களில் இன்று தனலாபம் ஏற்படும். செய்யும் தொழிலில் இன்று உற்சாகத்துடன் செய்வீர்கள். யாருடைய பணமாவது இன்று உங்களுடைய கைகளில் புரளும். மகர ராசி அன்பர்களே, இன்று தொழிலில் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொள்வார்கள். அலுவலகத்தில் உங்களுடைய கோபதாபங்களை காட்டக்கூடாது. எனவே இந்த நாளை அமைதியாக கடக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பம் மனச்சோர்வு தீரும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, இன்று மனவேதனை மனச்சலிப்பு ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இன்று கவனமுடன் இந்த நாளை கடக்கவும்.